ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நீதிமொழிகள் 6:26 சொல்லுது. ஆமென். அந்த வசனத்தை மட்டும் வாசி நம்ம ஜெபம் பண்ண போறோம். 26:26 வாசிங்க. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வஞ்சிக்கிறவனுடைய பொல்லாங்கு வெளிப்படுத்தப்படும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. வஞ்சிக்கிறவனுடைய பேச்சு இதமாயிருக்கும். வஞ்சிக்கிறவனுடைய குணாதிசயம் தீட்டாயிருக்கும். வஞ்சிக்கிறவனுடைய இருதயம் அருவருப்பாயிருக்கும். வஞ்சிக்கிறவனுடைய பொல்லாங்கு வெளிப்படுத்தப்படும். இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கமாய் சொல்றார், சில வஞ்சிக்கிறவர்களுடைய பொல்லாங்கு பொது சபைக்கு வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபை ஜெபிக்க ஆயத்தமா? சபை ஸ்தோத்திரம் ஆயத்தமா? பொது சபையில வெளியரங்கமாக போகிறது. அனனியா சப்பீராளுடைய இருதயத்தின் பொல்லாப்பு சபைக்கு முன்னாலே வெளிப்பட்டது. ஆமென். முகமுடி போட்டிருக்கிறவன் என்றைக்கு முகமுடி போட முடியாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனுடைய முகம் வெளியே வரும். ஒரு நாள் சாயம் கலையும். ஒரு நாள் பூசப்பட்ட அடையாளம் மறையும். ஆமென். வெயிலும் மழையும் வருகிற பொழுது உண்மையான தோற்றம் வெளியே வரும். ஆமென். கர்த்தர் தீர்க்கமா சொல்றார், சபையே நீ ஜெபிக்க ஆயத்தம்னா வஞ்சிக்கிறவனா பொது சபைக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்றார். ஆமென். ஆதி அப்போஸ்தல கால சபையில பேதுருவுக்கு முன்னால வஞ்சிக்கிறவர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தது போல இந்த காலத்துல அனந்த நகர் யெகோவா ரட்சணிய சபையே நீ ஜெபிக்க ஆயத்தம்னா உனக்கு முன்னால வஞ்சிக்கிறவர்களை பொது சபைக்கு முன்னால வெளிப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றார். முழங்கால நிப்போம், ஜெபிப்போம். ஆமென். கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நாம சொல்லி ஜெபிக்கிற பொழுது வேகமாய் வேகமாய் ஆமென் நாம ஒண்ணு நினைக்கணும். நான் என்னுடைய வார்த்தையில் என்னுடைய இருதயத்துக்கும் என் வார்த்தைக்கும் ஆமென் ஒத்து போகுதா? என்னுடைய உறவுகளில் நான் உண்மையா இருக்கிறேனா? இல்ல என் வார்த்தையால எல்லாரையும் நான் கைக்குள்ள போடுற ஒரு மனுஷனா இருக்கிறேனா? இதை நம்ம சிந்திக்கணும். அதற்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஊழிய பொறுப்புகள் ஊழிய தலைமைத்துவங்களில் இருக்கிற பொழுது ஆமென் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு மனுஷனை மதிப்பிடுவது ரொம்ப கவனமா இருக்கணும். அவனுடைய வார்த்தைகளை பார்த்து மதிப்பிட்டு பொறுப்புகளில் அமர்த்த கூடாது. ஆமென். ஒரு ஆமென் பொறுப்புகள் ஊழியத்தில் நியமிக்கிற பொழுது அவருடைய குணாதிசயத்தை மதிப்பிட்டு நியமிக்கணும். நல்ல கண்களை மூடி ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நல்ல ஸ்தோத்திரத்தோட இருங்க. எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய ஆமென் பெரிய உற்சாகத்தை பார்த்து ஒருத்தரையும் நாம எதுல ஏற்படுத்த கூடாது. நல்ல அந்நிய பாஷை பேசுறாங்க, நல்லா அதை செய்யறாங்க இதை செய்யறாங்க. நோ நெவர். அவங்க குணாதிசயத்தை பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் கனியை உருவாக்குகிறவர். நீண்ட நாள் ஊழிய கனிகளை முக்கியப்படுத்தணும். குடும்பங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பொழுதும் ஆமென் இதமான வார்த்தைகளை நம்புறதுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க கூடாது. ஆமென். இதமான வார்த்தைகளை ஆமென் சொல்லுகிற வஞ்சிக்கிறவர்கள் இப்படித்தான் வருவார்கள். பிள்ளைகளை எச்சரிக்கணும். வஞ்சிக்கிற ஆமென் வார்த்தைகள் உள்ளவர்களுக்கு விலகி இருக்க கற்றுக் கொடுக்கணும். குடும்பங்களுக்கு ஆலோசனை சொல்றேன். சபைதான் அர்ப்பணிக்கணும் இன்னைக்கு. ஆமா, கர்த்தர் யுத்தத்தில் இருக்கிறார். கர்த்தர் யுத்தத்தில் இருக்கிறார். அவருடைய பாளையம் மகா பெரியது. எஸ், அவருடைய சேனை அவர் சொல்படி செய்கிறது. கர்த்தர் முன்னணியத்தில் நிற்கிறார். எஸ், இந்த யுத்த களத்துல யுத்த நாட்கள்ல சபை ஜாக்கிரதையா இருக்கணும்.
சில ஆயுதங்கள் ஆயத்தப்படுகிறது. அந்த ஆயுதங்களை மறைத்து போட, வானிலேயே மறைத்து போட கர்த்தர் தம் சேனைகளை அவர் முன்னால் கட்டளையிடுகிறார். வஞ்சிக்கிறவனுடைய பொல்லாங்கு பொது சபையிலே வெளிப்படுத்தப்படும். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஒரு நிமிடம் சபை ஜெபிக்கட்டும். பார்க்கலாம், நல்லா ஜெபிக்கட்டும், நல்ல ஆவியில நிரம்புங்க. எஸ், வஞ்சிக்கிறவனை கர்த்தர் விடமாட்டார். வஞ்சிக்கிறவனை கர்த்தர் விடமாட்டார். ரிதா ரபா லாதா ராமா நலா துரா ரிதா ரபா லகா தரா நகா தரா நகா தனா ரிபா பாபா பாபா ஷபா பாபா கதரா நமா. யுத்த களம், யுத்த களம், யுத்த களம். இந்த யுத்த களம் அது மகிமையான வெற்றியை கொண்டு வரும். அவர் சொற்படி தீவிரிக்கிற சேனைகள் அனுப்பப்படுகிறது. சத்துனா ரகத்தனல பௌத்தியா. ஓ, சந்திரனும் சூரியனும் யுத்த களத்தில் இறங்க போகிறது. வானத்திலிருந்து இடிமுழக்கங்கள், மின்னல்கள், இரைச்சல்கள் உண்டாக போகிறது. கர்த்தர் 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 ஜெயிக்கிறார். கர்த்தர் ஜெயிக்கிறார். கர்த்தர் ஜெயிக்கிறார். கர்த்தர் ஜெயிக்கிறார். ஓ ராபா லாதுனா லகதுனா லமா ரதுனி. நல்ல ஆவியில நிரம்பி தெய்வ ஜனம் மகிமையா வெற்றியை சுதந்திரிங்க, வெற்றியை சுதந்திரிங்க. ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது. அபிஷேக தைலத்தை நான் பார்க்கிறேன் இந்த ஆலயத்துக்குள்ள. ஒரு அபிஷேக தைலம், ஒரு கொம்பின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. கொம்பினால் அபிஷேகிக்கப்பட்டா அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இது தலைமுறைக்குள் அபிஷேகம். இது தலைமுறை தாண்டி நிற்கிற அபிஷேகம்.